ஹாய், குட் மார்னிங். சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. என்னோட ஸ்டைல்ல இல்ல எங்க அம்மாவோட ஸ்டைல்ல சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டீஸ்பூன் லைம் ஜூஸ், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் தண்ணி தெளிக்காம இந்த கிழங்கோட ஈரப்பதத்திலே பிரட்டி எடுத்து 1/2 ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பா இது வந்து 1/2 ஊறணுங்க. அப்பதான் அதுல உப்பு காரம் கிழங்குல இறங்கும். மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாங்க. பச்சரிசி 2 ஸ்பூனு, துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய், 2 சில்லு தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கம்பல்சரி ஒரு 80% ஆச்சும் நல்ல மைய அரைஞ்சிருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். அதை எடுத்து தனியா வச்சுட்டு அதே கப்ல 1 கப்பு தயிர், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா சிலிப்பி எடுத்துருங்க. ஸோ இதுவும் வந்துட்டு எந்த கட்டியும் இல்லாம நல்ல மோர் மாதிரி அடிச்சு எடுத்துடணும். இதை அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதையும் வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து கடாயில 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. நான் வந்து கம்பல்சரி மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில தான் செய்வேன். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, பச்சரிசி தேங்காய் பேஸ்ட், அதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாம நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா இது வந்து உடனே கட்டி ஆயிடும். ஸோ வந்து கொஞ்சம் தண்ணி தாராளமாவே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தயிர் அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல பொங்கி வர மாதிரி இருக்கணுங்க. இது கொதிக்க கூடாது. ரசம் எப்படி பொங்கி வருமோ அந்த மாதிரி மோர் குழம்பும் வந்து பொங்கி தான் வரணும், இல்லைன்னா திரிஞ்சிரும். பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும். கடாயில எண்ணெய் விட்டுட்டு நான் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேங்க, கடல் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சிருந்த சேப்பங்கிழங்கு எடுத்து அதில் போட்டு லோ ஃப்ளேம்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து நீங்க பண்ணணும், இல்லைன்னா கடாயில ஒட்டிக்கும். நான்ஸ்டிக்கா இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. பட் நான் அலுமினிய கடாயில பண்றதுனால பக்கத்துல இருக்குதாங்க, இதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்ல அதிகமா தீ வச்சிங்கன்னா அடியில ஒட்டிக்கும் போயிட்டு கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கிறதுனால. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோர் குழம்புக்கும் சேப்பங்கிழக்கும் ஒரு அல்டிமேட் காம்பினேஷன் சொல்லலாம். இதுக்கு இதுதான் சூப்பரா இருக்கு அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு ரோஸ்டான ஒரு பதத்துல ஒரு சேப்பங்கிழங்கு ஃப்ரை, கூடவே மோர் குழம்பு, சாப்பாடு. இதை விட வேற என்னங்க வேணும்? செமையா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.